முதல் நாள் 6 மணி கடையை ஓப்பன் பண்ணுறோம். நானும் அவர் மட்டும் தான் இருக்கும், வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. கருப்பட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம், எல்லாமே ரெடியாக இருந்தது. காஃபி எப்படி மிக்ஸ் பண்ண எல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு காஃபி போகிறோம், தெரிஞ்சிருச்சு. முதல் நாள் 6 மணிக்கு வந்து ஒரு 50 பேர் 20 பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க, தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு காஃபி தெரிஞ்சவனே பேசிக்கலி எங்களுக்கு ஐடியா இல்லை, தெரியுமான்றதும் கூட எங்களுக்கு தெரியல. 2வது காஃபி போடுறோம், திருப்பி தெரிஞ்சிருச்சு. எனக்கும் அவருக்கும் சிவர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் கொடுங்க, நாங்களும் அழகா ஒரு வெங்காய கிண்ணத்துலலாம் வச்சு அழகா போட்டு காமிச்சு எல்லா வேலையும் பார்த்தோம். திருப்பி ஊத்துறோம், திருப்பி 3வது தடவை தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணுன்னு தெரியல. திருப்பி நாடு சக்கரை இருந்து எடுத்து உள்ள போட்டு காஃபி எடுத்து கொடுத்தோன்னே அந்த கஸ்டமர் சொன்னாரு, அதுவும் கருப்பட்டியான்னு கேட்டார். ஆமான்னு தலையாட்டணும். நிஜமாவே அது கருப்பட்டி கிடையாது, நாடு சக்கரை. அப்போ என்ன நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கருப்பட்டி ஊத்துனா தெரியுமான்னு புரிஞ்சுக்கிட்டதே அப்போதான். ஏன் அப்படின்னா நாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு R&D பண்ணி இதுக்குள்ள வரவே இல்லை. ஏன் அப்படின்னா இது பின்னாடி பெரிய நீங்க R&D வச்சிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு 300-400 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. இது வரைக்கும் R&D டீம்னு கிடையாது. R&D டீம் இருக்கிறாங்க, அவன் படிச்சது டிப்ளமோ, அவன் தான் எனக்கு R&D. ஏன் அப்படின்னா நம்ம பெரிய டீம் வச்சு பெரிய ப்ராசஸிங் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுக்கான டைம் பீயிங் வந்து டைம் எடுக்கும், நம்ம அது பண்ணவே மாட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அடுத்த ஒரு 2 நாளில் வந்து கடையை ஷட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 நாள் விட்டுட்டு 3ஆம் நாள் திருப்பி காஃபி போட்டோம். அப்போ தெரியல. அது ஏன் தெரியல அப்படின்னா, நாங்கள் அது கருப்பட்டியில் ஒரு ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிச்சோம். பேக் அண்டில் ஒர்க் பண்ணும்போது காஃபிலேருந்து சுக்கு பால்லேருந்து எல்லாமே ஸ்லோவாக பண்ணோம். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். 10 பொருள் இருந்தது, 20 பொருள் இருந்தது, 50 பொருள் வந்தது, இன்னைக்கு 100 பொருள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி நம்மகிட்ட இருக்க பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா 200 இருக்கு. இப்போ 200 பிரான்ச் வச்சிருக்கோம். நாட் ஒன்லி தமிழ்நாடு, இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு 20 பிரான்ச் பண்ணியிருக்கோம், தெலுங்கானாவில் ஒரு 12 பிரான்ச் பண்ணிட்டோம், குவைத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ துபாய், சவுதி, ஷார்ஜா 3மே கமிட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி குவைத்தில் ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்ஸஸாக இருக்குது. என்னோட லெசன் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது, நீங்கள் என்ன பண்ணாலும் இமீடியட்டாக பண்ணிவிடுங்க. சரி, நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ணிக்கோங்க. இதுதான் என் டீமுக்கு நான் எப்பயுமே பண்ணுறது. நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். அது இம்பாக்ட் ஆகும், அதெல்லாம் 2வது கண்டிப்பாக ஆகும், ஆகாமல் இருக்காது. ஸோ நம்ம அது இன்சியலாக உடனே அது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிராண்ட் வந்துடும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும், நம்மளுக்கு பின்னாடி ஒரு 20 பேர் வருவாங்க, அதை பார்த்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்தில் ஒரு 2 காம்படிட்டர் இருப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே மார்க்கெட்டில் யாரும் இருக்க மாட்டோம். ரீசன் என்ன, நீங்கள் எனி பிராண்ட், நீங்கள் A2B எடுத்துக்கோங்க, சங்கீதா இருக்காங்க, பூர்வியா எடுத்துக்கோங்க, சென்னை மொபைல்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எனி பிராண்ட் நீங்கள் எது எடுத்தாலும் ஒரு 2 காம்படிட்டர் இருப்பாங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது சென்னையிலே கிடையாது. ஏன்னா சென்னை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரெண்ட் ஜாஸ்தி, எல்லாமே ஜாஸ்தி நம்மளுக்கு. ஏன்னா மேன் பவர் இஷ்யூஸ் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் அவுட் ஸ்கெட்ச் போனீங்க அப்படின்னா ஈஸி. இதோட எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிறது வந்து ஆந்திரா இருக்குது. ஏன்னா ஆந்திராவில் இப்போ 22 கடை பண்ணிட்டோம். இப்போ ஆந்திராவில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த கான்செப்டே கிடையாது. நம்ம விற்கிறது தான் கருப்படி, நம்ம பண்ணுறது தான் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டு தி ஃப்ராங்க் அதான் உண்மை. ஸோ ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப வைடாக இருக்குது. இன்னைக்கு தெலுங்கானா, இன்னைக்கு ஹைதராபாத்தில் 2 அவுட்லெட் பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு 6 அவுட்லெட் சைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன கடை பண்ணுறது இல்லை. ஏன்னா சின்ன கடை பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு இருந்த பிரச்சனைனா, அது ஒரு ஸ்டேஜ் இருந்தது. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷம் பண்ணும்போது ஃப்ரான்ச்சைசி மாடல் போகும்போது நம்ம ஒரு 4 lakh பட்ஜெட் சொல்லுவோம், 4 லட்சம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எங்களோட பட்ஜெட் வந்து 60 lakh. ஒரு அவுட்லெட் பண்ணா 60 லட்ச ரூபா இல்லாமல் நீங்க பண்ண முடியாது. மினிமம் 40 to 60 lakh ஒரு அவுட்லெட்டோட காஸ்டிங். ஆனால் அதுதான் சக்ஸஸ் ரேஷியோல ஜாஸ்தி இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி உள்ள வரணும்னா இவ்வளோ பெரிய அவுட்லெட்ஸ் இருக்கணும். ஒரு பொண்ணுங்க கூட்டு வராங்க, ஒரு ஃபேமிலியை கூட்டு வராங்க அப்படின்னா நம்மளே கூட்டு போக மாட்டோம் பேசிக்கா. ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பியர்ஸ் அப்படி இருக்கணும், ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும், ஒரு கிச்சன் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். 100 square feetல கடை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கடை இருக்கு. ஆனால் இப்போ அந்த கடையில் எனக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, 20 ரூபாய் காஃபி விற்க முடியல, 25 ரூபாய் காஃபி விற்க முடியல. ஏன் அப்படின்னா கொஸ்டின் கேட்குறாங்க. ஃப்ரான்ச்சைசினாலே ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க நிறைய பேர். டு தி ஃப்ராங்க் வந்து அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் வந்து துபாயில் ஒரு அவுட்லெட் லான்ச் பண்றோம் அடுத்த வாரம். இது எல்லாமே ஃப்ரான்ச்சைசி மாடல் சக்ஸஸ் தான். நம்ம பண்ற ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பரா இருக்கணும் சார். அதுதான், அது கரெக்டா இருந்ததுன்னா ஃப்ரான்ச்சைசி மாடல் நீங்க போகலாம்.